புரணப்பா அறிவிச்சிருவோமா இந்த பொங்கல் வின்னர் ஜீவா அப்படின்னு அவர் நடிச்ச தலைவர் தம்பி தலைமையில் படம் தான் பார்த்துட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜீவா இருக்காருல்ல, அவர் ஒரு பஞ்சாயத்து தலைவரா இருக்காரு. ஊர்ல என்ன நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு. அப்படிங்கிறப்போ ஒரு நாள் ஒரு வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்குது, கல்யாணம் நடக்குது. அதே நாள் பக்கத்து வீட்டுல ஒரு இலவாயிருது. இந்த பிரச்சனையில ஜீவா மாட்டிக்கிட்டு அதை சரி பண்ணி வெளியே வந்தாரா அப்படிங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்தோட டைரக்டர் நிதிஷ் சகாதேவ். ஏற்கனவே ஃபலிமி அப்படிங்கிற ஒரு மலையாள படம் எடுத்திருக்காரு. ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. சூப்பரா இருக்கும், போய் பாருங்க. ஸோ அந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு தெரிஞ்சோடனே எனக்கு தெரிஞ்சு ஷியோர் ஷாட் ஹிட் படம் அப்படின்னு. அதே மாதிரி என்னை டிசப்பாயிண்ட் பண்ணாம ரொம்ப சூப்பராகவே எடுத்து வச்சிருந்தாங்க இந்த படத்தை. ஜீவா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இப்படி ஒரு நல்ல ப்ராடக்ட் எடுத்து மக்கள்கிட்ட சேர்த்ததுக்கு நான் நினைச்சிட்டே இருப்பேன், நம்ம ஆக்டர்ஸ் யாராவது இந்த மாதிரி மலையாளத்தில் வர ஃபீல் குட் மாதிரி மூவிஸ்லாம் நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அதை எடுத்து இன்னைக்கு பண்ணியிருக்காரு. அது ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளான்னைக்கெல்லாம் படம் பிக்கப் ஆகி செம்மையாக ஓடும். அதே மாதிரி கூட நடித்த இளவரசு, தம்பி ராமையா, மற்ற எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜேசன் இருக்காருல்ல, அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்துக்கு படம் இம்ப்ரூவ் ஆகி போயிட்டே இருக்காரு. மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது தமிழ் சினிமாவில் அவருக்கு. ப்ரீ கிளைமேக்ஸ் பற்றி சொல்லணும். உளுந்து சிரிச்சு, கண்ணிலேருந்து தண்ணி வயிறே வலிச்சிருச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ மன திருப்தியோட இந்த படத்துலேருந்து நான் வெளியே வந்தேன். மொத்தத்தில் இந்த படம் எப்படின்னா, ஒரு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு தகுந்த ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு. தயக்கமே இல்லாமல் ஃபேமிலியோட எல்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் டிசப்பாயின்மெண்ட் ஆகவே மாட்டீங்க.